பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இது வந்து புதிய பேருந்து நிலையம் எனக்கு பின்னாடி இருக்கு. பேருந்து நிலையத்துல இருந்து அவுட் சைடு, அதாவது வெளியே போற பஸ் மீதி இந்த சின்ன இதுல போச்சுங்கன்னா அது வந்து லோக்கல். இந்த மேம்பாலத்துக்கு மேல ஏறதுல பெரிய ஒரு பாதிப்பே இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த ஹைவேல இருந்து நேரா வரக்கூடிய, இப்ப நீ நோட் பண்ணீங்கன்னா தெரியும், எனக்கு பின்னாடி ஒரு பஸ் வந்துட்டு இருக்கு. அதை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் என்ன போகுதுன்ட்டு. இந்த ஹைவேல ஒரு எக்ஸாக்டா ஒரு பஸ் போயிட்டு இருக்கா. அந்த பஸ் வந்து இப்ப ஹைவேல கனெக்ட் ஆகி போறான். இப்போ கனெக்ட் ஆகிற நேரம் இங்க யாருமே ஸ்லோ பண்ணி வரதில்ல. எக்ஸாக்டா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லோ பண்ணி வரதில்ல. இங்க பேருந்து நிலையம்னு இருக்கிறது புதுசா வரவங்களுக்கு யாரும் அவ்வளவா தெரியல இங்க, ஏன்னா எங்கேயும் மென்ஷன் பண்ணாமல இருக்காங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, எக்ஸாக்டா அந்த பஸ் வந்து வெளியே வந்து இந்த ஹைவேல கனெக்ட் ஆகிற இடம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா எதுனா ஒரு போர்டோ வேகத்தை கம்மி பண்ற மாதிரி எதுனா இருந்தால் நல்லா இருக்கும். எக்ஸாக்டா அது வந்து இப்படி வளையிற நேரம் இந்த ஹைவேல பார்த்து ரொம்ப ஸ்பீடா எதுனா ஒரு பஸ் வந்துடுச்சுன்னா, இந்த பஸ் ஒன்று வந்துட்டு இருக்குல்ல, இந்த பஸ் வந்து எக்ஸாக்டா அந்த இடத்துல வளையிற போது இங்க வரவும் கொஞ்சம் ஸ்லோவா தான் வரான். ஸ்லோ வந்து அவன் கட்டிங் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்னாடி போய் நிற்கிறான். இப்படி வர்றது எதுவுமே ஸ்லோவாகனு வந்துச்சுன்னா ஆக்சிடென்ட் கன்ஃபார்ம் நடக்கும். இதை கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டு சம்மந்தப்பட்டவங்களோ இல்லை நம்மளுடைய போக்குவரத்து துறையோ இதை கவனிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். எந்த ஒரு மென்ஷனுமே இல்லாமல் இருக்கு. முக்கியமான விஷயம், திடீர்னு விபத்தை தடுக்கணும்னா இப்படி தான் நீங்கள் பண்ணியாகணும்.